ஆத்மா ஆன்மா இது இது இரண்டும் ஒற்றுமையா வேற்றுமையா? இப்போ எல்லாரும் ஒருத்தரை பார்த்தா வணக்கம்னுவாங்க, ஒருத்தரை பார்த்தா மார்னிங்னுவாங்க, ஒருத்தரை பார்த்தா நமஸ்காரம்னுவாங்க. இப்படி உலகத்தில் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மட்டும் ஆத்மா வணக்கம்னு சொல்கிறோம். ஏன் இந்த ஆத்மா வணக்கம்னு சொல்கிறோம்? ஜீவன், உயிர், ஆன்மா இது முப்பொருளாக இருந்து தான் நம்மளை இயக்குது. இந்த முப்பொருள் தான் நியூட்டான், புரோட்டான், எலக்ட்ரான்ன்றது. நியூட்டான், புரோட்டான், எலக்ட்ரான் என்ன அப்படின்னா காற்று, சப்தம், நெருப்பு. இது மூணும் சேர்ந்து தான் நம்மளையும் இயக்குது, இந்த உலகத்தையும் இயக்குது. இந்த முப்பொருளும் சேர்ந்ததான் ஆன்மா. ஆன்மா தான் மனிதனுக்கு கடவுள். அந்த கடவுளை அறியணும்னு சொன்னால் ஆன்மாவை அறியணும் மனிதன். முதல்ல அவனுடைய உயிர் ஏணிப்படி மாதிரி, அந்த ஏணிப்படி மாதிரி இருக்கிற அவன் உயிரை அறிஞ்சால்தான். அதனால தான் நம்ம புக்கை கூட சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாமா அப்படின்னு. சரம்னா உயிர், பரமன்னா கடவுள். அப்போ இந்த சரத்தை நீ உன்னுடைய உயிரை நீ பார்த்தீங்கன்னா தான் உன்னுடைய ஆன்மாவை அறிய முடியுன்றதுக்கு தான் அந்த புக்கே எழுதணும் நம்ம. அப்படிப்பட்ட ஆன்மாவை அறியறதுக்கு நமக்கு வழி வேணும், வழி தெரியணும். அதனால தான் எல்லாரும் ஒரு விதமாக சொன்னாலும் நம்ம ஆத்ம வணக்கம்ன்றோம். ஏன்னா அழியா பொருளுக்கு வணக்கம் சொல்கிறோம் நம்ம. மீது எல்லாம் உடல் அழிய போகிற உடல். இந்த அழிய போகிற உடலுக்கு வணக்கம் சொல்கிறதில்ல. அழியாத ஆன்மாவுக்கு ஆத்ம வணக்கம் தான். ஆத்மான்றதும் ஆன்மான்றதும் ரெண்டும் ஒரு பொருள் தாமா. சொல்லு ஐயா. கிட்டுமோ ஞான யோகம், கிட்டுமோ குருவின் பாதம், கட்டுமோ மூலவாசி, காணுமோ கைலை வீடு, எட்டுமோ நாகலிங்கம், ஏற்றுமோ தீபஜோதி, தட்டுமோ பளிங்கு மேடை, தன்னை அறிந்தாருக்கு நெஞ்சே, எட்டுமோ நாகலிங்கம். இது என்ன கடைசியா அவர் போடுற வார்த்தை என்ன? தன்னை அறிந்தவருக்கு நெஞ்சே. மீதி உலகமெல்லாம் சுத்தி நீ கடவுள் வழிபாடு பண்ணா கூட உனக்கு இதெல்லாம் எட்டாது. இதெல்லாம் எட்டணும்னு சொன்னா ஒரு குரு வேணும். அப்போ நாகலிங்கம். அதனால்தான் பட்டினத்தார் சொன்னார், இறையாத தீர்த்தம், உதிராத புட்பம், கருதாத நெஞ்சம் அப்படின்னாரு. இதெல்லாம் எதுக்காகனா எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. இந்த லிங்கம்ன்றது உங்கள்கிட்ட போன மாதத்துக்கு முன் மாதம் கூட ஒரு பையன் கேட்டான், இந்த சமாதி மேலே லிங்கம் வச்சுருக்குது எதுக்கு அப்படின்னு. உனக்கு ஏன்டா அந்த வீண் வேலை எல்லாம் அப்படின்னு. ஏன்னா அந்த லிங்கம்ன்றது என்னத்துக்கு ஒரு சமாதியிலையும் வைக்கிறாங்கன்னா சக்தி வேறோவாகவும் சிவம் வேறோவாகவும் இருக்குது. சக்தின்றது கழுத்துக்கு கீழே உடல், சிவம்ன்றது கழுத்துக்கு மேலே இருக்கிற தலை. இது தனித்தனியாக இருந்து தான் நமக்கு இயங்குது. அதனால் எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னாங்க. அப்படிப்பட்ட உடலில் சிவபெருமான் இருக்கிறாரு தலையில். அந்த சிவபெருமானும் சக்தியும் இணையணும். இது இணைஞ்சால்தான் நமக்கு மோட்சம். அதை இணைஞ்சவங்களுக்கு தான் அந்த சமாதி மேலே லிங்கம் வைக்கிறதுன்னு சொல்லிக்கிறேன். அப்போது இந்த கருதாத நெஞ்சம் இந்த லிங்கத்தை கட்டணும். அதனால்தான் அவை சொல்லுது, சத்தத்தினுள்ளே சதாசிவம் பார்த்து சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் பார்த்து. அப்போது சித்தத்தில் அறிவில் பார்க்கணும் சிவலிங்கத்தை, வெளியே பார்க்கக்கூடாதுரா. வெளியே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் கல்லாக தெரியும், உள்ளே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் கடவுளாக தெரியும் அப்படின்னு. அப்போது அதை உள்ளே பார்க்கணும். இது யாருக்கு முடியுமே? நெஞ்சே நீ முதல்ல உன்னை அறியணும். உன்னை அறிஞ்சால்தான் இதெல்லாம் சாதிக்க முடியும். உன்னை அறியாத உலகமெல்லாம் நீ சுத்த, நீ உலகத்தெல்லாம் தெரிஞ்சுக்கினீன்னா கூட இது கிடைக்காது உனக்கு அப்படின்றதுக்கு தான் அந்த பாடலில் சொல்லிக்கிறார் அவ்வளோ தெளிவாக. சிற்சபை, பொற்சபை, ஞான சபை வித்தியாசம் என்ன? இது சிற்சபை, பொற்சபை, ஞான சபை வள்ளலார் சொன்னார். சிற்சபைன்றது புருவ மையம், பொற்சபைன்றது உச்சி, ஞான சபைன்றது ஆகாயம். இது 3 சபையை எட்டணும் மனுஷன். அதனால தான் நான் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், 3 விதமான ஜோதிகளை ஒரு மனுஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜீவஜோதி, ஆத்ம ஜோதி, பரஞ்சோதி. இந்த 3 ஜோதியை ஒரு மனுஷன் எவன் ஒருத்தன் பார்க்குறானோ அவனுக்கு முக்தி மோட்சம் நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் இந்த 3 ஜோதி இருக்கிற இடத்த தான் அது சொல்லியிருக்குது. சிற்சபைக்குள் பயணிக்கும் போது படிநிலை உண்டா? ஆமா, படிநிலை 8 படிநிலைகள் உண்டு.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளையும் கும்பிடுகின்றோம் இல்லைங்கய்யா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளையும் கும்பிடுறோம். அது கும்பிடும்போது நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்ததா, ஞானிகள் வகுத்து வைத்ததா, இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொண்டதா? இது முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்ததுமா. முன்னோர்களுடைய அறியாமையால பயம், பக்தி, ஞானம் இது மூணும் சேர்ந்து எதையாவது ஒன்று கும்பிட்டு, இப்போ ஒரு கடன் கேட்குறோம், ஒருத்தர்கிட்ட கேட்குறோம் கிடைக்கல, இன்னொருத்தரை கேட்கலாம், இன்னொருத்தரை கேட்கலான்னு போலியா, அந்த மாதிரி இந்த கடவுள் காப்பாற்றுறதுனால அந்த கடவுள் காப்பாற்றுவார், அந்த கடவுள் காப்பாற்றினாலும் இந்த கடவுள் காப்பாற்றுவார்ன்ற பயத்தில் பலவிதமான தெய்வ வழிபாடுகளை வச்சுக்கினாங்க. அது எப்படின்னா அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்சபடி தெய்வ வழிபாடை வச்சாங்க. ஆனால் தெய்வம்ன்றது உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம்தான் பெரும் தெய்வம், அதுவே சிவம். அதுதான் உலகத்தையும் இயக்குது, நம்மளையும் இயக்குது, உயிரினம் அத்தனையும் இயக்குது. அதனால்தான் நான் சொன்னேன், செயற்கையால் இறைவனை வழிபடாதங்க, இயற்கையால் வழிபடுங்கன்னு. இயற்கை என்றது சந்திரன், பூமி, சந்திரன், சூரியன், வெள்ளி, இது நாலும் தான் கடவுள். இதை மனிதனால் செய்யவும் முடியாது, எழுதவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனால் மனிதன் எழுதின வேதங்கள்லாம் அழிஞ்சிடும். ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வேதங்கள் வரும், ஒவ்வொரு வேதங்கள் அழிஞ்சிடும், ஒவ்வொரு வேதங்களில் ஒவ்வொரு கடவுளை பற்றி புகழ்ந்து இருக்கும். ஆனால் மனிதனை பற்றி புகழ்ந்து பேசணும். மனிதனுக்குள்ளே தான் இருக்குது கடவுள். அந்த கடவுளை புகழ்ந்து பாடுறதும் புகழ்ந்து பேசுறதும் தான் மகான்களுடைய வேலையாக இருந்தது. அந்த மகான்கள் சொன்னது ஒரு கடவுள் தான். அதனால்தான் சொன்னார், அதை எது நீ கடவுள்னு எடுத்துக்கிறியோ, இப்போ ஒரு கோவிலுக்கு போகிற, அதை கல்லுன்னு நினச்சின்னு கும்பிட்டீங்கன்னா அது கல்லாக தான் இருக்கும், கடவுள்னு நினச்சின்னு கும்பிட்டீங்கன்னா அது கடவுளாகிடும். அதனால் நீ கும்பிட்றதை பொறுத்து இருக்குதுடா, உன் மனம் எவ்வளோ உருகுதோ அந்த அளவுக்கு அந்த கல்லும் உருகும்னாரு. அதனால் இப்போ அருணகிரி சொன்னார், நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகனுக்கு எல்சேல் செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கரர் ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வாய் தேடும் காய மாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனேன்னாரு. அதனால் அதை கல்லுன்னு நினைக்காத, கடவுள்னு நினச்சின்னு வழிபடு. முருகன்னு நான் எனக்கு பிடிச்ச பேரை சொன்னேன், உனக்கு பிடிச்ச பேர் சிவம்ன்ற, உனக்கு பிடிச்ச பேர் அம்பாள்ன்ற, உனக்கு பிடிச்ச பேர் விஷ்ணுன்ற. ஆனால் தெய்வங்கள் ஒரு பொருள் தான், வேறு வேறு பொருள் கிடையாது. மனிதனுடைய மனம் வேறு வேறுவாக இருக்கிறதால வேறு வேறு தெய்வங்களை வழிபடுறான். ஆனால் கடவுள் ஒன்று தான். எவன் எப்படி வழிபட்டாலும் கடவுளேன்ற வார்த்தை ஒன்று தான், அந்த கடவுளேன்னு தான் வழிபட்டாகணும் அப்படின்ட்டு மகான்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு கணவன் மனைவி, கணவன் மனைவிக்கு, கணவனுக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவங்க மாங்கல்யத்தை தான் குறிப்பா சொல்றாங்க ஐயா. மாங்கல்யம், அவங்க வந்த நேரம், அவங்க மாங்கல்யம் தான் இப்படி ஆச்சு, மாங்கல்யத்தினாலதான் நல்லது நடந்தது, மாங்கல்யத்தினாலதான் கெட்டது நடந்ததுன்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு என்ன? மாங்கல்யம் மனுஷன் செய்ததுமா, விதியை மனுஷன் செய்யறதில்லை, விதியால் நடக்கப்படுறது தான். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது, பொண்ணை பார்த்தா பையனுக்கு பிடிக்கல, பையனை பார்த்தா பொண்ணுக்கு பிடிக்கல. ஆனால் ஏதோ தாய் தப்பம் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் பிடிக்காத கல்யாணம் 100 வருஷம் வாழறாங்க. ஆனால் 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணி 3 மாதத்தில் கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? விதி தான் காரணமே தவிர மாங்கல்யம் மனுஷன் செய்தது, விதியை கடவுள் செய்தது. விதியினுடைய பயனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் அமையுமே தவிர மாங்கல்யத்தால் அமையாது. காரணங்களுக்கு காட்டுறதுக்காக இதெல்லாம் சொல்லப்படுறது தவிர அதனால் ஒன்றும் கிடையாது. மாங்கல்யம் அறுத்துட்டா, மாங்கல்யமே இல்லாத எத்தனை பொம்பளை சண்டை போட்டு அறுத்து போட்டுடுறா, திருப்பி மறுநாள் எடுத்து கட்டிக்கிறா. அதனால் மாங்கல்யம் அறுத்துட்டாலும் கணவன் செத்து போடுவானா? இந்த கற்பனைகள்லாம் இருக்கக்கூடாது. நிஜ வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க, உண்மையை சிந்திச்சு பாருங்க. அது ஒரு உருவம், கணவன்றும் ஒரு உருவம், மனைவி என்ற ஒரு உருவம். இது ரெண்டுக்குள்ள உறவாடுற அந்த விதியும் மதியம் தான் வாழ்வை தவிர மேலே போட்டுக்கிற நகையோ மேலே போட்டுக்கிற மாங்கல்யமோ அடையாளம் தான் மாங்கல்யம். இது கல்யாணம் ஆன பொண்ணு அப்படின்னு அடுத்தவங்களை காட்டுறதுக்காக கட்டப்படுறது தான் மாங்கல்யம். அதனால அது ஒருத்தனை கொல்லவும் கொள்ளாது, ஒருத்தனை காப்பாற்றவும் காப்பாற்றாது. ஆனால் விதி கொல்லவும் கொல்லவும் காப்பாற்றவும் காப்பாற்றும். அதனால விதியினுடைய பயன்படி தான் வாழ்க்கை அமையுமே தவிர தாலி கட்டுறான் அன்னைக்கே இறந்து போயிடுறான். இதெல்லாம் எதுக்காக அவன் இறக்கணும்? இறக்கிறதுக்காக ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டினான்?
அவனுடைய விதி அப்படி மாறி போனா என்ன பண்ணும்? யார் தடுக்க முடியும்? அவன் மாங்கல்யம் என்ன பண்ணும்? அதனால மாங்கல்யத்து மேலாம் இது காரணங்களை சொல்லி நம்ம பழிக்கு ஆளாக்குறத தவிர மற்றவங்கள நம்மளுடைய விதி நம்மளை விட்டு மாறலை அப்படின்னு உணரணும். அந்த உணர்வு இல்லாததால இந்த மாதிரி அடுத்தவங்க மேல பழிய சொல்றோம் நம்ம. அதனால மாங்கல்யத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மாணிக்க வாசகர் கண்ட இறைவனுக்கும் வள்ளலார் கண்ட இறைவனுக்கும் என்ன வேறுபாடு? ஏமா மாணிக்க வாசகர் கண்ட இறைவனுக்கும் வள்ளலார் கண்ட இறைவனுக்கும் என்ன வேறுபாடு? ஒரு வேறுபாடுமே கிடையாது. ரெண்டு பேருமே பெரிய மகான்கள். இதுல வேறுபாடு என்னன்னா, மாணிக்க வாசகர் சமாதியானாரு, வள்ளலாரு ஜோதியா மறைஞ்சாரு. இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா காரணம் என்ன அப்படின்னா, மாணிக்க வாசகர் ஒரு மன்னங்கிட்ட வேலை செய்தார், குமஸ்தாவா மந்திரியா வேலை செய்தார். இவர் வேலை வெட்டியே செய்யாத 10 வயசுலேருந்தே ஞானத்திலே மூழ்கினாரு. இது எப்படி இது நடந்தது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு மனுஷன் 10 வயசுல ஞானம் பிறக்குமா? அவருக்கு பிறந்த நமக்கு பிறக்கலையே அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா நமக்கு விடை கிடைக்கும். நம்ம ஒவ்வொரு பிரிவு, நான் அதனால தான் இந்த பல வீடியோக்களில் உங்களுக்கெல்லாம் இந்த ஆசிரமத்தில் எல்லாருக்கும் சொல்கிறேன், இது ஏதோ இந்த பிரிவிலே நீங்கள் ஞானி ஆயிடலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் முடியாத காரியம். கற்பனையில் வாழாதீங்க, நிஜத்தில் வாழுங்க. உங்களை அறியறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கினே இருங்க. அது ஒரு நாள் முடிவு கிடைக்கும் அதுக்கு அப்படின்ட்டு. உங்கள் உயிரோட உறவாட கற்றுக்குங்க. அந்த உயிர் அழியா பொருள், அது ஒவ்வொரு பிறவிலையும் வரும். ஒரு பிறவியில் ஞானத்தில் எத்தனை போய் முடிவு கட்டிடும் அப்படின்ட்டு. அதனால அவர் வள்ளலார் பல பிறவிகளில் அவர் அந்த ஞானத்திலே மூழ்கி மூழ்கி இறந்து 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 கடைசியில் இந்த பிறவியில் பேரொழியாக மாறினார். அப்படிப்பட்ட மகன் அவர் சமாதியானார். இவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டு பேருமே சிவபக்தர்கள் தான். இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, வள்ளலார் சிறுதெய்வ வழிபாடுகள் கூடாதுன்னு பின்னாடி சொன்னார். ஆனால் முன்னாடி அவரும் சிறுதெய்வ வழிபாடுகளை நடத்தினார். முருகனை கும்பிட்டாரு, அம்பாலை கும்பிட்டாரு, எல்லாரையும் கும்பிட்டாரு. ஆனால் பின்னாடி சொன்னார், சிறுதெய்வ வழிபாடு கூடாது, ஒரு தெய்வ வழிபாடு, அது பெருந்தெய்வ வழிபாடுன்னு சொன்னார். அதனால ஒரே கடவுள் தான். அதை உணர்ற வரைக்கும் தெரியாது எல்லாம் கடவுள்னு நமக்கு தெரிஞ்சுன்னுப்போம். அதை உணர்ந்த பிறகு ஒரு பொருள் தான் தெரியும் போது தான். இப்போ நான் காலையில் கூட சொன்னேன், நீ வேற இல்லை, நான் வேற இல்லை, உனக்குள்ள இருக்கிறதா எனக்குள்ள இருக்குது, எனக்குள்ள இருக்கிறதா உனக்குள்ள இருக்குது. ஆனால் உருவங்கள் தான் மாறுபட்டுக்குதே தவிர உள்ளகிற பொருள் ஒரே பொருள் தான்ட்டு. அது மாதிரி உலகத்தில் கடவுள்ன்றது ஒரே பொருள் தாம்மா. ஜாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம் தாண்டி நிற்கிறது தான் கடவுள். மதத்துக்கு கட்டுப்பட்டது கடவுள் இல்லை, ஜாதிக்கு கட்டுப்பட்டது கடவுள் இல்லை, மதத்துக்கு கட்டுப்பட்டது கடவுள் இல்லை. கடவுள்ன்றது எல்லாத்தையும் கடந்து நின்றது. இன்பம், துன்பம், இரவு, பகல், நன்மை, தீமை எல்லாத்தையும் கடந்து நின்றது கடவுள். ஆனால் இத்தனைக்கும் இடையில வாழறவன் மனுஷன். இந்த மனுஷன் சீர்பட்டு அந்த கடவுளை அடையணும்னா இவன் தன்னை அறியணும். தன்னை அறிஞ்சாரு எல்லா உண்மையும் விளங்கும் உங்களுக்கு. தன்னை அறியாம நீங்க உலகத்தெல்லாம் உணர்ந்தீங்களா கூட உங்களுக்கு ஒரு உண்மையும் தெரியாம போயிடும். அதனால்தான் முதல்ல நீங்க யாருன்னு தேடுங்க. நீங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா கடவுள் யாரு. ஐயா, பெத்தவங்களை விட பிள்ளைங்க ரொம்ப நல்லவங்களாகவும் பக்குவமாகவும் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? சரி, அது என்ன, இது எப்படி இந்த மாதிரி இது ஒரு அதிசயமா ஒரு சில வீடுகள்ல இருக்கு? ஒரு அதிசயமும் கிடையாதுப்பா. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு நல்ல பிராமணர் வீட்டில் வேதம் தெரிஞ்சு வேத விதிப்படி வாழ்ந்த பிராமண மனுஷன் ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னால் அவனுடைய பிறப்பு திருப்பி பிராமண வீட்டில் தான் நடக்கும்னு சொல்ல முடியாது, எங்கே வேணாலும் நடக்கலாம். அப்படிப்பட்ட இறந்த பிராமணன் ஒரு காலனியில் ஒரு எஸ்சியினுடைய குடும்பத்தில் பிறந்துடுவான். அப்போ அந்த எஸ்சியினுடைய குடும்பத்தில் அவன் பிறந்தால் கூட அவனுடைய அந்த சுற்றுச்சூழலை அவனுக்கு ஒத்து வரலனாலும் அவனுடைய வாழ்க்கையை அவன் ஒழுக்கமாக ஆக்கிப்பான். அவன் வேத விதிப்படியே நிற்பான். அந்த வேதங்களை ஓதுவான் தன்னறியாமை. ஆனால் தாய் தகப்பனுக்கும் அந்த வேதத்துக்கும் இவனுடைய செயலுக்கும் ஒத்தே வராது. இதுக்கு இறந்தவன் தான் காரணமே தவிர பெத்தவன் காரணம் இல்லை. பெத்தவன் என்ன பண்ணா, நீ 4 வீடை கட்டி விட்டு வச்சுக்கிற, 4 வீட்டில் நீ ஒரு வீட்டில் கொடுத்தனுங்கிற, அது உன் விருப்பப்படி நீ வாழற. ஆனால் 4 வீட்டில் இருக்கிறவன் 4 குடுத்தனக்காரன் வந்துக்கிறான். 4 குடுத்தனக்காரன் அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வாழ்வான். நீ வீட்டுக்காரன் சொல்ற மாதிரி வாழ மாட்டான்.
வாழ்வானா? அது எப்படி வாழ மாட்டான். அப்போ அது மட்டும் எப்படி வாழ்வான்னு சொல்ல தெரியுது. ஆனா நீ படிச்ச வீட்டுல புகுந்துக்கிறோம் அவன் உன்ன மாதிரியே வாழணும்னு எப்படி விருப்பப்படுறது? இதுதான் அங்க நடந்துக்கிட்டு உலகத்துல. வந்து புகுந்தவன் நல்லவன், தாய் தப்புனை விட நல்லவன். அப்போ உலகம் சொல்லுது, பா அவங்களுக்கு பிறகுற புள்ளையாப்பா இது, அவ்வளோ தங்கமான புள்ளப்பா அப்படின்றான். காரணம் வந்து புகுந்தவன் அப்படிப்பட்டவன், வாழ்க்கை அப்படிப்பட்டவன் வாழறான். அந்த தாய் தப்பும் சரியில்லைன்னா கூட அவங்கள இவன் சீர்படுத்துறான். அதனால இந்த பிள்ளைக்கு அவ்வளோ புகழ் கிடைக்குது ஊர்ல. அதே நேரத்தில் தாய் தப்ப ரொம்ப தங்கமானவன், ஒரு பாவத்தையும் அறியாதவன், நல்லதையே உலகத்துக்கு செய்யறேன். ஆனா கொடூரமான புள்ளை வந்து பிறந்து போகுது. அப்பவும் ஊர் சொல்லுது, இவன் வந்த புண்ணியவான்களுக்கு பிறக்கிற புள்ளையாப்பா இது, கொடூரமான புள்ள பிறந்துக்குதுப்பா அப்படின்றான். அப்போ இந்த செய்த வீட்டுக்கும் உனக்கும் தான் தொடர்பை தவிர உள்ளகிறவனுக்கும் உனக்கும் தொடர்பு இல்லை. அங்க உள்ள வந்து புகுந்தவனுடைய எண்ணத்துக்கும் அவனுடைய முன்னாடியினுடைய செயலுக்கும் ஏத்த மாதிரி இந்த பூமியில இன்னிய வாழ்க்கை வாழறான். அவன் என் புள்ள தப்பு பண்றாங்க, என் புள்ள தப்பு பண்றாங்கன்னா உன் புள்ள தப்பு பண்ணவே இல்லை. உன் புள்ள இருக்கிற ஊடு தான் உண்டு. ஆனா உள்ள இருக்கிற வேற குர்த்தனக்காரன் தப்பு பண்ணிக்கிறான். அவன் விருப்பப்படித்தான் அவன் வாழ்வான். நீ திருத்துனா அவன் உன்னை திருத்த பார்ப்பான். அதனால இதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஆனா இந்த ரெண்டுமே தாய் தகப்பன் சொல்ல கேட்ட பிள்ளைங்களும் உண்டு, பிள்ளைங்க சொல்ல கேட்ட தாய் தகப்பனும் உண்டு. இதுவும் உண்டு. அப்ப இப்படி வாழறவங்களும் ஐயோ புள்ள சொல்றான் அதை கேட்கணும் அப்படின்னு தாய் தகப்பன் எடுத்தப்பான். தாய் தகப்பன் சொல்றான் இது பேச்சை தட்டக்கூடாதுன்னு பிள்ளையும் எடுத்தப்பான். இந்த உலகம்ன்றது பலவிதமான செயல்பாடுகளை கொண்டது. அதனால்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார். 3 பதுமைகள் செய்யறாங்க. ஒரு பதுமை வந்து உப்புல செய்யறாங்க. பதுமைன்னா என்னது? பொம்மை. உப்புல ஒரு பொம்மை செய்யறாங்க, துணியில ஒரு பொம்மை செய்யறாங்க, கல்லுல ஒரு பொம்மை செய்யறாங்க. இந்த 3 பொம்மையும் தூக்கின போய் கடல்ல விட்டுறாங்க. கடல்ன்றது கடவுள். கடல்ன்றது கடவுள். அந்த கடவுள்ல இந்த 3 பொம்மையும் போய் விடும்போது இந்த உப்புல செய்த பொம்மை கடவுளோட கலந்து போச்சு. ஆனா துணியில செய்த பொம்மை கடவுளுடைய செயலை கொஞ்சம் வலிச்சு வச்சுக்கிச்சு. ஆனா கல்லுல செய்த பொம்மை கடவுளுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லாம நிக்குது. மனித வாழ்வு 3 விதமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இங்க 3 விதத்துல எந்த விதம் யாருன்னா அவங்களுக்கு தான் தெரியும் சாமி, எனக்கு தெரியாது சாமி. இல்லாதவர்கள் இதை பத்தி ஒரு சின்ன கேள்விங்க. திறமைசாலியின் துன்பமும் அரைகுறை வேலைக்காரனின் வெற்றியும், இது எந்த மாதிரியா நம்ம வந்து இதை பார்க்கறது? அரைகுறை வேலைக்காரனுக்கு பயம், வெற்றி அடைஞ்சிடறாங்க. ஆமா பயம். ஆனா திறமைசாலிக்கு திமிரு. இந்த திமிரால அவன் தோல்வி அடைகிறான், இந்த பயத்தால அவன் வளர்றான். நமக்கு இவ்வளவுதான் தெரியும், இதை வச்சுக்கின்னு தான் வாழணும் அப்படின்ற பயத்தால அவன் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுறான். ஆனா இந்த திறமைசாலி என்ன பண்றான், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாத்திலையும் தோத்துட்டு பிச்சை எடுக்கிறான், வீட்டுல சோறு இல்லாத போயிடுறான். நீ பொதுவா எல்லா தொழிலாளி கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், டெய்லரு, எல்லா தொழிலாளிகளுடைய வீட்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல வேலைக்காரனா அந்த தொழில பேர் எடுத்த வீட்டுல எல்லாம் படுக்க பாயிருக்காது. அரையும் குறையுமா வாழ்ந்தவன் வீட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா சோபா போட்டு தூங்கினப்பான். காரணம் என்னன்னா இவனுடைய பயம், அவனுடைய திமிரு. அவனுடைய திமிரு அவனை அழிச்சது, இவனுடைய பயம் இவனை வளர்த்தது. இதான் வித்தியாசம். திறமை இருக்கிறவங்க கண்டிப்பா திமிரம் இருக்கக்கூடாது. திமிரா இருந்தால் அழிவு வரும். அது எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும், யாரா இருந்தாலும், நானா இருந்தாலும், நீயா இருந்தாலும் அதுதான் முடிவு. திறமைசாலியா இருந்தாலும் அது திமிரு காட்டினா அழிவு தான். ஆமா. அதனால எவ்வளவு ஒரு திறமைசாலியா இருந்தாலும் நான் தான் என்னால முடியும்ன்ற எண்ணங்களை வளர்க்காம எனக்கு தெரிஞ்சதை செய்யறேன். இப்போ நான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன், எனக்கு எல்லாம் பேச தெரியும், நான் பேச தெரியாது. ஏன்னா எல்லாம் தெரியாது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சா எனக்கு இங்க வேலையும் கிடையாது. இந்த உலகத்துல ஒருத்தன் எல்லாம் தெரிஞ்சவன் இங்க யாருமே கிடையாது, கடவுளை தவிர. எல்லாம் தெரிஞ்சவன் ஒண்டிதான். ஆனா இந்த மனிதர்களுக்கு எல்லாம் தெரியாது. எல்லாம் தெரிஞ்சதுன்னா இவங்க வாழ முடியாது. பொய்யான வாழ்வுன்னு புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் இங்க வாழ முடியுமா? எதுவோ தெரியல, தெரியாததை தேடி தெரிஞ்சுக்கணுக்கிறோம். இதான் வாழ்க்கை. அதனால எல்லாம் தெரியும், நான் எல்லாம் தெரிஞ்சு பேசுறேன் அப்படின்னு நான் சொன்னதும் கிடையாது, சொல்லவும் மாட்டேன். ஏன்னா எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் தெரிஞ்சதை பேசினுக்கிறோம்.
தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லிங்கிறோம். இதுதான் முடிவு. அந்த மாதிரி நீ எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேங்க அப்படின்னு போனீங்கன்னா அங்கே ஆணவம் வந்து நிற்காது. என்ன மாதிரி செய்ய யாரும் இல்லைங்கன்னா ஆணவம் முன்ன போய் நிற்கும், அழிவை உண்டாக்கிடும். இதுதான் காரணம். இதுதான் காரணம் சாமி. ஏன் சார் வேணா அப்படியே எப்படி சார்னா? என் பேர் ராஜசேகர். இப்போ எனக்கு ஒரு இது இருக்கு ஐயா. அதாவது ஒரு என்னென்னா ஒரு விஷயம் வந்து மனசில் பதிஞ்சிருக்கு. அதாவது என்னென்னா, சில காலமாக வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம், மனம் உருகி சாமியை கும்பிட்றோம். மனம் உருகி சாமியை கும்பிட்றப்ப தன் அறியாத ஒரு உடம்பு சிலிர்ப்பு வருது. தன் அறியாத உடம்புல ஒரு சிலிர்ப்பு வருது. அதையே நம்ம இப்போ பயிற்சியில் உட்கார்ந்து நம்ம மனம் உருகி கடவுளையோ குருவையோ நினச்சி பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி செய்கிறப்ப அதே சிலிர்ப்பு வருது. இதுக்கு என்னையா காரணம்? ரெண்டுமே மனம்தான் காரணம். சரியா? மனசு வந்து ஒரு பொருளை மெய்யின்னு நினச்சிச்சுன்னா அந்த சிலிர்ப்பு வந்தது. கோவிலுக்கு போய் கடவுள் மெய், கடவுளை வழிபடுறேன் அப்படின்னும் போது அந்த சிலிர்ப்பு வந்தது. அதே நேரத்தில் இந்த பாடம் பண்ணும்போது குருவும் மெய், இந்த பாடமும் மெய் என்னும் போதும் அந்த சிலிர்ப்பு வந்தது. இது எல்லாத்துக்குமே அடிப்படை மனசு. மனிதனுடைய வாழ்வு எதில் அடங்கி போச்சுன்னா மனசுக்குள்ள அடங்கி போச்சு. அவன் சந்தோஷமும் மனசும் வெளி உலகத்தில் சந்தோஷமும் இல்லை, துக்கமும் இல்லை, அது வெட்ட வெளியே தான் இருக்குது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், என்ன துக்கம் வந்து பிடிச்சிக்கிச்சுங்க, மாயை வந்து பிடிச்சிக்கிச்சுங்க. நான் மாயை எந்த மனிதனையும் வந்து பிடிக்கிறதில்லை, மாயை இவனுக்குள்ளே உருவாகி போகுது. எந்த துக்கமும் வெளி உலகத்திலேயே இல்லை, இவனுக்குள்ளே இவன் மனசுக்குள்ளே உருவாக்கிக்கிறான். அப்போ துக்கமும் சந்தோஷமும் மாயையும் இது 3மே உருவாக்குற இடம் மனசு. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த காரணம்னு பேர். அந்த காரணம்னா மறைஞ்சிக்கின்னு இருக்குது 4 பொருள்: மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த 4 பொருளும் சேர்ந்து தான் மனிதனை இயக்குது. இந்த மனிதன் எதெல்லாம் அவன் நினைக்கிறானோ, எதெல்லாம் அவன் விதி துணை செய்தோ, எதெல்லாம் அவன் மதி வேலை செய்தோ, அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அமையுது. அதில் துக்கமும் வரலாம், சந்தோஷமும் வரலாம், நன்மையும் வரலாம், தீமையும் வரலாம். இது எல்லாமே மன சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படி இல்லை. அதில் நன்மை மட்டும்தான் வரும், தீமைன்றதுக்கு பேச்சுக்கே அதில் இடம் கிடையாது. அதனால அந்த சிலிர்ப்பு வருது. இது சிலிர்ப்பு வர்றதுக்கு காரணம் மனசு தான். சரி, சாமி. சொல்லு சாமி. எனக்கு இப்போ 57 வயசாகுது. சந்தோஷம். நான் உண்மையை தடவிக்கின்னு ரொம்ப நாளாக இந்த மாதிரி பழகிறவங்க கூட்டவே உண்மைனா எப்படி, உண்மைனா எப்படின்னு ரொம்ப நாளாக நான் போயின்னு இருந்தேன். சரி. அது உண்மைக்கு எனக்கு சரியாக விளக்கம் கொடுக்கல. பேசுகிறவங்க கூடலாம் ஒரு நாளைக்கு நல்லது சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு கெட்டது சொல்கிறாங்க. இன்னொரு நாள் பார்க்கும்போது அந்த வார்த்தைக்கும் அவங்க பேசுறதுக்கும் உடன்பாடாகவே இருக்கும். சரி. நான் என் பசங்களுக்கு 3 பசங்களுக்கு கூட சொல்லடி, வாழற வழியும் நம்ம உண்மையாக 1 மணி நேரம் வாழ்ந்தால் கூட உண்மைக்காக தான் வாழ்ந்துட்டு போனோம். இந்த போச்சேரி பொழி இந்த மாதிரி பேச்சுங்களை மாற்றி பேசுறது அப்படிலாம் நடக்கக்கூடாது. வாழ்க்கையில் நம்ம எப்படி சாதித்தாலும் அது 1 மணி நேரம் இறைவன் படித்ததில் உண்மையாக தான் வாழ்ந்துட்டு போனோம் அப்படின்றது அவங்களுக்கு இந்த கம்பெனியில் தான் கற்றுக் கொடுத்துனுக்குறேன். அவனுங்களும் நல்லா தான் போகிறானுங்க. என் இருக்கிற இடத்துலையே கூட நான் யாரும் தெரியாதான் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. அந்த ஜாதிக்கு சம்பந்தப்பட்டு அப்பால் யாரும் இந்த ஆள் இந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கோட்பாடில் தான் இருக்கிறாங்க. சரி. இப்போ சமீபத்தில் இந்த உங்களுடைய வீடியோவை பார்க்கும்போது கூட எனக்கு இந்த உண்மையை நம்ம தடவுமே, அந்த உண்மையே நமக்கு சரியாக கிடைக்கலையே. எங்கே போனாலும் எந்த யாருக்கிட்ட பழகினாலும் அவங்க உண்மை பேச மாட்டுறாங்களே. இன்றைக்கி பேசுறது ஒன்றாகுது, நாளைக்கு பேசுறது ஒன்றாகுது. அவங்க கொடுக்குறது ஒன்று கொடுக்குறாங்க, கேட்குறது ஒன்று கேட்குறாங்க. அப்படின்ற இதில் எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் தடமாட்டம் நிறைய வந்தது. சரி, நம்ம இந்த இடத்துல போனால் இந்த உண்மை எனக்கு கிடைக்கின்றதுனால எனக்கு இந்த பௌர்ணமி என்னைக்கு வரும், அந்த பௌர்ணமி நிரந்தரமான இருக்குமா, இங்கே தான் உண்மை எனக்கு இருக்குதுன்னு எனக்குள்ள ஒரு மனசுக்குள்ளேயே கோட்டை கட்டினுக்கிறேன். சரி. நீங்கள் சொல்கிறதும் எனக்கு இந்த இடத்துல தான் உண்மை இருக்குன்றது நான் யோசிக்கிறதும் நடக்கிறதும் எனக்கு இது கரெக்டான, எண்ணுக்கு வரலையும் இது கரெக்டாக நடந்துக்கின்னு இருக்கு. அதில் இன்னொரு டவுட் எனக்கு என்னென்னா, நம்ம எவ்வளோ சொத்து சுதந்திரம் எவ்வளோ நம்ம சம்பாதிக்கிறோம், தேவைக்கு வீட்டுங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாமே. ஒரு நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் கூட இறந்து போது அது நம்ம இடத்துலையே அடக்கலம் பண்ணுறோம். மாடு செத்து போது அது நம்ம இடத்துலையே அடக்கலம் பண்ணுறோம். ஆனால் இந்த இந்து, முஸ்லீமு, கிறிஸ்டின்னு எல்லாரும் இறந்தாக்கா எத்துமா இடுகாட்டில்னு தானம் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடம் அதுக்கு ஒரு விளக்கம் எனக்கு தெரியல சாமி.
ஒதுக்கப்பட்டவன் அர்த்தம். அந்த இடம் நமக்காக ஒதுக்கப்பட்ட இடம். ஆமாம். ஏன்னா அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில் கூட, அப்பா இருக்கும்போது அப்பாவுனுடைய ஆதரவு தேவைப்படுது, அம்மா இருக்கும்போது அம்மாவனுடைய ஆதரவு தேவைப்படுது பிள்ளைங்களுக்கு. அப்போ பிள்ளைங்க என்ன சொல்லுது, அப்பா உன்ன மாதிரி அப்பா உலகத்திலே இல்லைப்பா அப்படின்னு, அம்மா உன்ன மாதிரி தாய் இந்த உலகத்தில் யாரும் இல்லைம்மான்னு சொல்லுது. ஆனால் அது சுயநலம். அந்த சுயநலத்தில் அதுக்கு ஒரு கல்யாணம் காட்சி முடிஞ்சு போச்சுன்னா, நீ என்ன எனக்கு சொல்கிறது, நான் என்ன உனக்கு கேட்குறது, எனக்கு தெரியும் நான் எப்படி வாழணும்னு, என் புருஷனுக்கு தெரியும் அப்படின்ட்டுவாங்க. எனக்கு தெரியும் வாழறதுக்கு, என் பொண்டாட்டிக்கு தெரியும் வாழறதுக்கு, நீ போய் ஓரமாக உட்காருன்ட்டுவாங்க. அப்போது எல்லா காலகட்டத்திலையும் ஒரு குறிப்பிட்ட கால உதவுற வரைக்கும் தான் உறவுகள். அந்த உதவிகள் முடிஞ்ச போட்டுன ஒதுக்கப்படும் உறவுகள். அந்த ஒதுக்கி 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 கடைசியில் அது உதவாத போகும்போது இந்த ஊருக்குள்ளே கூட பொதிக்கக்கூடாது, இவனை ஊருக்கு வெளியே திரும்பி பொதிக்கணும்னு பொதிச்சிட்டான். இதுக்கு ஒரு செட்டியார் கதை இருக்குது. ஒரு செட்டியார் என்ன பண்ணுவான், பக்கத்து ஊருக்கும் இந்த ஊருக்கும் சண்டை மூட்டி விட்டுக்கினே இருப்பான். அந்த ஊர் பசங்க அந்த ஊர் பசங்க அடிச்சுக்கின்னு மடிவாங்க. இது எப்பவுமே நடந்துக்கின்னு இருக்கிற விஷயம். செட்டியார் ஒரு நாள் செத்து போயிடுறான். ஊர் பசங்கள்லாம் என்ன பண்ணுறானுங்க, இவன் இருக்கும்போது எல்லாரையும் மாட்டை விட்டு சண்டை போட வச்சு சச்சரவு பண்ண வச்சு நம்மளுக்கு துன்புறுத்திட்டான். இவன் செத்துட்டான், இவனை நம்ம ஊர் சுடுகாட்டில் கூட பொதிக்கக்கூடாது அப்படின்ட்டு பக்கத்து வீட்டு சுடுகாட்டில் எடுத்துமே பொதிக்கிறானுங்க. அப்போவும் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உன் ஊர் பொண்ணை என் ஊரில் ஏண்டா எடுத்துன்னு போயின்னு ஒதிக்கிறான். அப்போ சொல்கிறான், செத்துங்க எடுக்கிறான்டா செட்டி அப்படின்றான். செத்து போய் கூட தொந்தரவு கொடுக்குறான். அந்த மாதிரி இந்த மனித வாழ்வாகப்பட்டது மரணம் அடைஞ்ச உடனே இவனுக்குன்னு ஒரு இடத்தை தேர்ந்து வச்சிடறான், சுடுகாடு. சமரசம் உலாவும் இடமே இது அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குது. ஆனால் பாட்டு நல்லா தாங்குது, சமரசம் உலாவும் இடமே. எங்கே அங்கே சமரசம் உலாவுது? சமரசம் உலாவுன்னா அங்கே ஏது ஜாதி மதம். அப்போ அங்கே கூட சுடுகாட்டில் கூட சமரசம் இல்லை. கிறிஸ்தவன் தனியாக போயிடுறான், முஸ்லீம் தனியாக போயிடுறான், இந்து தனியாக போயிடுறான், எஸ்சி தனியாக போயிடுறான். அப்போ ஆளுக்கு ஒரு சுடுகாடு. சுடுகாடு செத்த பிறகு கூட இந்த உடலுக்கு மண்ணு துண்ண போகிற உடலுக்கு கூட பிரிவினை இருக்குது. அப்போ இந்த பிரிவினையை ஊட்டாண்ட போச்சோம்னா இவன் தொந்தரவு கொடுப்பான், பேய் ஆகிடுவான். ஏன்னா மாடு செத்தா பேய், மாட்டு பேய் வந்ததுன்னு எங்கன்னா சொல்லிக்கிறீங்களா? நாய் பேய் வந்துக்குதுன்னு சொல்லிக்கிறீங்களா? மனுஷன் பேய் வந்துக்குதுன்னு தானே சொல்லிக்கிறீங்க. மனுஷனை அப்பனை தோட்டத்தில் போச்சுட்டா இவன் பேயா வந்து நமக்கு தொந்தரவு கொடுப்பான். ஏன்னா சொத்து வச்சுட்டு போய்க்கிறான். நாய் எந்த சொத்து வைக்கல, மாடு எந்த சொத்து வைக்கல, அதனால தொல்லை கிடையாது. அப்பனை பொச்சிட்டோம்னா இவன் வந்து சொத்துக்கோசம் நம்மளுக்கு பேயா வந்து தொல்லை கொடுப்பான். இவனை ஊருக்கு வெளியே திரும்ப பொதிக்கணும்னு பொச்சிட்டான் சாமி. அப்பூவை ஆதியிலே இது மாதிரி முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. இன்னொன்று சாமி, இந்த திருவிழா பண்ணுறாங்க ஊருங்களில், அதுக்கு ஜோடிப்பு நல்லா அலங்காரமெல்லாம் போட்டு அம்மன்னு சொல்லிட்டு இருக்கிறது 10 அடி ரோடு தான் இருக்கும். சரி. லைன்னா வீடு கட்டி விடுவாங்க. அந்த 10 அடியில் 5 அடியும் போட்டு வளைச்சிக்குவோம். சரி. அவன் வீட்டான என்ன போனோம், பக்கத்தில் சாமி தடவி தானே இவன் போனோம். அவன் வீட்டான தான் வந்து நிற்கணும்னுவான். அதுக்கு விட்டு 2 பேர் சண்டை போட்டுன்னு இருப்பானுங்க. என்னடா சாமி தடவி நீங்கள் போங்கடாண்டா, நீங்கடா அது உங்களாண்ட வரணுன்னாக்கா இந்த மாதிரி இன்னமும் அந்த மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அது கொஞ்சம் விளக்கு சாமி. ஒரு விளக்கமும் கிடையாது அதுக்கு. திமர் பிடிச்சி அலையிறான்னு அர்த்தம். ஏன்னா தெய்வத்தை உணராத மக்கள் காட்டு மிராண்டி மாதிரி வாழறவனுக்கு கடவுளை தேடி போக மாட்டான். அதுக்கு பேர் ஆணவம்னு பேர். கடவுள் என்ன தேடி வரட்டும், நான் அதை தேடி போக மாட்டேன் அப்படின்றது. ஆனால் ஒருபோதும் கடவுள் இவனை தேடி போவாது. இவன் தான் கடவுளை தேடி பயணம் பண்ணுவான் கடைசி காலத்தில். ஆனால் சிலை தான் இவனை தேடி போவோம், கடவுள் போவாது இவனை தேடி. எந்த வீட்டுக்கும் கடவுள் போய் எந்த வீட்டு வாசப்படிலையும் நிற்காது. கடங்காரன கடவுள், அதனால எந்த வீட்டு வாசப்படிலையும் கடவுள் போய் நிற்காது, சிலை தான் போய் நிற்கும். இந்த சிலைக்கே சண்டை போடுறான்னா கடவுள் வந்தால் என்ன பண்ணுவான், இவன் வீட்டில் வச்சு பூட்டிடுவான். அதனால கடவுளை பயந்து போய் வர்றது கிடையாது. இவனுங்களாம் இந்த மக்கள் கண்ணிலே படக்கூடாதுன்னு அவர் கடவுளை ஒழிஞ்சின்னு சொல்லிங்கிறார். அதனால காட்டு மிராண்டித்தனமான தெய்வ பக்தி கிடையாது. அது பெர்ஸ்டேஜ், ஆணவம், அகங்காரம். கடவுள் எங்கே நின்னாலும் கடவுள் தான். இப்போ சிவாய்க்கர் சொன்னார், ஒரு மகான் இருக்கும்போது அந்த மகானுடைய மரியாதை தெரியலடா உங்களுக்கு. ஒரு மகான் இருக்கும்போது அந்த மகானுடைய சக்தியை அறிய முடியல உங்களால்.
இருக்கும்போது கல்லை தடிக்கிறீங்க, கட்டியை தடுக்கிறீங்க, திட்டுறீங்க. ஆனால் அவர் போன பிறகு அவர் நின்ன இடத்த காலில் ஊந்து கும்பிட்டுங்க, உங்களுக்கு எவ்வளோ மூடணுங்கடா நீங்கள் அப்படின்றார். அது மாதிரி கடவுளை அறியாத முட்டாள்கள் அதிகம் உலகத்தில். கடவுள்ன்ற பொருள் காணாத கற்பொருள், அதை யாரும் அறிய முடியாத பொருள் அது. அப்படிப்பட்ட பொருள் ஒரு உருவத்தில் கடவுள்ன்ற பேரில் உன் வீட்டுக்கு வருது, உன் தெருவுக்கு வருதுன்னா அது எதுக்காக வருது அப்படின்னா முடிஞ்சவனுக்காக வரல, ஆதியில் வைக்கல. அது சில பேர் இப்போ தெருவுக்கு 5 கோயில் கட்டிக்கணும். அப்போ ஒவ்வொரு கோயிலும் 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும், ஊருக்கும் கோயிலுக்கும். அப்போ 1 கிலோமீட்டர் தூரம் போய் முடியாதவங்க நடந்து போய் தெய்வ வழிபாடு பண்ண முடியாது. அதனால் முடியாதவங்களுக்காக அந்த ஊர்வலம், தெய்வ ஊர்வலம் வரட்டும், அவங்கவுங்க வீட்டுங்களாண்டு வழிபடட்டோன்றதுக்காக தெய்வ ஊர்வலம் வச்சான். ஆனால் அதை முட்டாள் பசங்க என்ன பண்ணிட்டானுங்க, முரட்டுத்தனம் பண்ணிக்கின்னு அடி வெடி குத்து வெட்டு பண்ணிக்கின்னு போயின்னுக்கிறானுங்க. அது தெய்வ வழிபாடு இல்லை, போதை வழிபாடு அது. அதனால் கடவுளை வழிபடும் போது பரிசுத்தமாக இருக்கணுன்றான். இவன் கடவுளை வழிபடும் போது காட்டு மிராண்டி மாதிரி கண்டதை துண்ணு போட்டு போதையை அடிச்சுட்டு போகும்போது இவன் வெட்டு கூத்து தான் நடக்கும். அமைதி எங்கே? அந்த கடவுள் வழிபாடுன்றது அமைதியில் இருக்குது, ஆரவாரத்தில் இல்லை. அந்த அமைதியை தேடி போவாதெல்லாம் வர விளைவுகள் அதெல்லாம். அது போட்டோமே, நமக்கு என்ன போச்சு? நம்ம எந்த சாமியும் தூக்கின்னு போக போகிறதில்லை, அவ்வளோதான், விட்டுட்டு. சரி சாமி, இன்னொரு கேள்வி சாமி. நான் இப்போ 10 மாதமாக உபதேசம் வாங்கி பண்ணிக்கிறேன் சாமி. சரி. நம்ம அப்பா அம்மா தான் நமக்கு முதல் கடவுள்னு சொல்லியிருக்கீங்க. அப்பா அம்மா சொல்கிறேன், கரெக்டாக வாயில் வருது. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே சரணுன்னா அந்த வாய் போச்சுனாக்கா அதுலேருந்து ரிட்டன் இன்னமும் அது வந்துக்கின்னு தான் இருக்குது. அது ஃபுல்லாக சொல்ல வரமாட்டேங்குது. அந்த குருவே எனக்குள்ள இறைவனை உணர வைத்த குருவேன்னு அந்த ஆரம்பித்த என் பாடத்தில் உட்காந்தேன்னா இன்னமும் அது ஃபுல்லாக என்னால் முடிக்க முடியல. ஆனால் டைமிங் போயின்னு அது பண்ணுறாங்க போட்டோம். ஆனால் முழுமையாக நம்மளை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினா அப்பா அம்மையாவது முழுமையாக நினைங்க, அதுவே உங்களுக்கு பெரும் புண்ணியம். ஏன்னா உலகத்திலேயே கடவுள்ன்றதை மனிதனால் அறிய முடியாது. அதே நேரத்தில் கடவுள்ன்றது நேராக ஒரு மனிதனை பிறக்க வைக்கவும் முடியாது. ஆனால் தாய் தகப்பனால தான் ஒரு உருவத்தை படைச்சு அந்த உருவத்துக்குள்ள ஒரு உயிரை இறைவன் கொடுத்து அந்த உருவம் உலகத்தை பார்க்குது. அந்த உலகத்தை பார்க்கறதுக்கு காரணமாக இருந்தது தாய் தகப்பன். அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் அண்ணா. மாதான்னா தாய், பிதான்னா தகப்பன், குருன்னா கடவுளை காட்டு கொடுக்குற ஒரு கடவுள். இந்த 4 பதம் வச்சது அதனால தான். அப்போது எந்த ஒரு மனசு தாய் தகப்பனை கடவுளாக நினைக்குதோ அந்த மனசு கடவுளையும் உயர்ந்ததாக நினைக்கும். எந்த மனசு தாய் தகப்பனை உதாசீனப்படுத்துதோ, எந்த மனசு தாய் தகப்பனை கேவலமாக பேசுதோ, எந்த மனசு தாய் தகப்பனை மதிக்காத போதோ அந்த மனசு கடவுளையும் மதிக்காது, கடவுள்கிட்டும் அதை நெருங்க முடியாது. அதனால தான் சொல்லியிருந்தேன், தாய் தகப்பனை நீங்கள் கடவுளாக வழிபடுங்க. உங்களுக்கு கடவுள் யார் காலையும் விழாதீங்க, என் காலில் கூட விழக்கூடாதுன்னு நான். யார் காலிலையுமே விழாதீங்க, எவன் காலில் விழுதாலும் உங்களுக்கு ஒரு புண்ணியம் இல்லை. ஆனால் உங்கள் தாய் தகப்பன் காலில் விழுந்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் உண்டு அப்படின்ட்டு. ஏன்னா நீ எவ்வளோதான் கெட்டவனா இருந்தால் கூட என் புள்ள கெட்டவன் நாசனமாக போட்டோன்னு எந்த தாயாலையும் சொல்ல முடியாது, எந்த தகப்பனாலையும் சொல்ல முடியாது. ஆனால் நீ காலில் விழுறவனுக்கு நீ நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. அப்புறம் உன்னை எப்படி எதை சொல்லி அவன் வாழ்த்துவான்? அதனால் உன் தாய் தகப்பன் காலில் விழுந்தா இன்றைக்கி என் புள்ள கெட்டவனாக இருக்கிறான், நாளைக்கு நல்லவனா மாறிடுவான் தாய் வாழ்த்துவான். இன்றைக்கி என் புள்ள கெட்டவனாகிறான், நாளைக்கு நல்லவன் ஆகிடுவான், என் புள்ள நல்லவன் ஆகிடுவான் தந்தை வாழ்த்துவான். அந்த வாழ்த்துக்கள் உன் வாழ்க்கைக்கு உதவும். அதனால்தான் தாய் தகப்பனுடைய வாழ்த்தை பெறுங்க, தாய் தகப்பனுடைய வயிற்றுல பெறாதீங்கன்னு சொல்லியிருக்கிறது காரணமே அதுதான். எல்லா நிலையும் நான் பண்ணிதான் ஆகணுமா? என் உடல்நிலை அதுக்கு ஒத்துழைக்காவிட்டால் நான் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறேன். மனிதனுடைய உடல்நிலை ஒத்து வராது, இந்த பாடம் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியலன்னா விட்டுறது மேலும். அதை வழிகட்டாயமாக பண்ணி உடல் உபாதியை அதிகப்படுத்திக்காதீங்க. நான் பல பேருக்கு சொல்கிறேன், இந்த பாடம் மற்ற பாடம் மாதிரி கிடையாது, கடினம் இது. அந்த கடினமானது பண்ணால் மன உறுதி வேணும், உடல் உபாதை இருக்கக்கூடாது, குடும்பம் ஒத்துழைக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். அதனால் உடல் உபாதை இருந்தால் தயவு செய்து விட்டுடுங்க. யாரும் அதுக்கிட்ட வழிகட்டாயம் பண்ணி மேலும் மேலும் உங்களுக்கு மனசில் உபாதை இருக்குது நமக்கு உடம்புல,
இதை பண்ணால் ஜாஸ்தி ஆகிடுமான்ற எண்ணம் வந்தாவே ஜாஸ்தி ஆகிடும் இல்லையா? இந்த காலில் முள் கொத்திக்கிச்சுன்னா முள் எடுப்பாங்க, அது அவங்களே எடுத்துக்க முடியாது, அதனால் அடுத்தவங்ககிட்ட கொடுத்துருவாங்க காலை. பின்னை எடுத்துக்கணும், முள் எடுக்கும்போது அவன் பார்த்துக்கினே இருந்தான்னா நீ பின்னை கிட்ட எடுத்து போகும்போது காலை வலிச்சிப்பான் இல்லையா? அதனால் அவங்க சொல்லுவாங்க பச்சை மரத்தை பாருன்னுவாங்க. பச்சை மரத்தை பார்த்துனே இருந்தால் இவங்க முள் எடுத்துருவாங்க. அப்போ என்ன காரணம்? இது எண்ணங்கள் மாறும்போது இங்கே வலி இல்லை, எண்ணங்கள் அது மேலே வரும்போது வலிக்குது இல்லையா? அப்போது இந்த மனம் எண்ணம் நமக்கு உபாதையாக்குது, நம்ம இதை பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்ற எண்ணம் வந்துச்சுன்னா உன்னால் பண்ண முடியாது. அந்த மாதிரி அரையும் குறையுமா பண்ணி அதுக்கிட்ட மல்லு கட்டாதீங்க. என்னால் பண்ண முடியும் அப்படின்னு தைரியம் இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இதெல்லாம் வந்து ஏமாத்தினுங்கிற வேலை, அதெல்லாம் நம்பாதீங்க வாழ்க்கையில். நன்றி சார். ஒரு பொதுவான கேள்வி சார், இன்றைக்கு பொய்யான உறவு முறைகளின் இன்றைய நிலையில் கூட்டு குடும்ப வாழ்க்கை ஏற்றத்தக்கது தானா? முடியாது சாமி, கூட்டு குடும்ப வாழ்க்கை முடியாது. இப்போ நேற்று சாய் தர்மாலாம் தான் நேற்று போனோமில்ல, அந்த வீட்டில் 30 பேர் கூட்டு குடும்பம், அதில் 5-6 பேர் ரயில்வேயில் வேலை செய்தவங்க, 30 பேர் சாப்பிட்ற வீடு அது. ஆனால் கூட்டு குடும்பம், ஒரு அம்மா கையில் தான் அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கமே இருந்தது. காரணம் என்ன? எப்படி அந்த அம்மா கையில் மட்டும் ஆதிக்கம் இருந்தது, இப்போ ஏன் அது சாத்தியப்படலை அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு 20 ஏக்கர் நிலம் இருந்தது, அதில் விவசாய பொருளுங்க வந்துக்கின்னு இருந்தது, ரயில்வேலேருந்து வேலை செய்கிறவங்க சம்பளங்க வந்து நின்று எல்லாரையும் வச்சு அந்த தாயை அனுசரித்து போயின்னு இருந்தால் அப்போ கூட்டு குடும்பமாக இருந்தது. இப்போ ஒரு ஆள் வேலை செய்கிறான், 2 பேருக்கு வேலை இல்லாத வீட்டில் உட்காந்துங்கிறான், கூட்டு குடும்பமாக இருக்க முடியுமா? சம்பாதிக்கிறவன் போடுவானா? ஒரு நாள் 2 நாள் விருந்தாளி மாதிரி போடுவான், 3ஆவது நாள் கட்டை எடுத்துப்பான், காலி பண்ணி வேறு வீடு எடுத்துக்கணும். அதனால் கூட்டு குடும்பம்லாம் இந்த காலகட்டத்துக்கு செல்லாது சாமி. சாமி, மனமே குரு, அவர்தான் கடவுள் என்றால் நாம் ஏன் பிறருக்காக வாழ வேண்டும்? மனதோன போக்கில் வாழலாம் அல்லவா? மனமே குரு அப்படின்னு சொல்றோம், சரி. அப்ப மனம் போன போக்கில் வாழ வேண்டியதானே? அப்படித்தான் வாழ்ந்துடும். பின்ன எப்படி வாழ்ந்துன்னுக்குறோம்? எப்படி வாழ்ந்துன்னுக்குறோன்றீங்க? மனம் பிடிச்சது பேசிக்கிறேன், மனம் பிடிச்சது கேள்வி கேட்டுங்கிறேன், மனம் பிடிச்சது உன் மனைவியை கட்டிக்கினேன், மனம் பிடிச்சது 4 குழந்தைய பெற்றுக்கினேன், மனம் பிடிச்சது அந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுத்தேன். எல்லா மனத்தினுடைய செயல்பாடு தான் வாழ்ந்துக்கணும் மனிதனுடைய வாழ்வு, அதை மீறி எதுவும் கிடையாது. அப்ப நான் குரு பேச்சை தான் கேட்கிறேன்னா? குரு பேச்சை யாருமே கேட்க முடியாது. மனமே குரு. மனம் குருன்னா உனக்கு குரு உன் மனம். உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனும் அதுவும் பேச்சை தான் கேட்பான், வெளியிருக்கிற குரு பேச்சு கேட்க மாட்டான். அப்போது மனம்தான் பிறந்ததுலேருந்து இறக்க போகிற வரைக்கும் அவனை வழி நடத்துது. ஒருத்தனை பார்க்குது, ஐயோ பாவமாகுது, ஒரு 100 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு மனம் சொன்னால் கொடுக்குறான். அதே மனம் சொல்லுது, அவனுக்கு ஏன் நம்ம கொடுக்கணும்னு சொல்லுது, உடனே பாக்கெட்டில் எட்ட பணத்தை கூட பாக்கெட்டு உள்ளே போட்டப்பான். மனிதனுடைய வாழ்வே மனனுடைய ஆதிக்கத்தில் தான் நடக்குது. அதனால்தான் மனுஷன் துன்பப்படுறான். ஆன்மாவனுடைய ஆதிக்கத்தில் மனிதனுடைய வாழ்வு நடக்காது. ஆனால் மகான்களுடைய வாழ்வு மனத்தினுடைய அடிப்படையில் வாழறது கிடையாது, ஆன்மாவனுடைய அடிப்படையில் வாழறான். அதனால அவனுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. சாமி, இப்போ கொடிய நோய்களுக்கு தீர்வு காணுகின்ற ஒரு விஞ்ஞானி, அதே போல அடுத்த மனிதர்களுக்கு உணவு, உடை, இருக்க இடம் அப்படின்னு உதவி செய்கிற ஒருத்தர் ஒரு பக்கம், இதுக்கு இடையில ஞானிகள், சித்தர்கள் இவர்கள்லாம் இவர்களை விட உயர்ந்தவர்களா? மனிதனோட சேர்ந்து வாழறவன் வேற, மனிதனை விட்டு விலகி வாழறவன் வேற. மனித இனத்தை விட்டு விலகி வாழறவன் ஞானிகள், சித்தர்கள். மனிதனுக்குள்ளே பணக்காரனாகவும் ஏழையாகவும், ஒருத்தன் கரும்பியாகவும் ஒருத்தன் தர்மசாலியாகவும் வாழறது மனிதனுக்குள்ளே வாழறது. நான் கொடுத்தா இன்னும் 10 பேர் என்னை நல்லவன்னு போகிறான், 10 பேர் கொடுக்கலன்னு சொன்னால் என்னை கெட்டவன்னு சொல்ல போகிறான். அதனால் மனிதனுக்கு ஏற்ற மாதிரி, அவன் மனத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழறான், அவன் மனம் சொல்கிறது மாதிரி நடக்கிறான் வாழ்க்கை. அது மனிதர்களோடு சேர்ந்த வாழ்வு. ஆனால் மகான்களுடைய வாழ்வு மனிதன்லேருந்து வேறுபட்ட வாழ்வு. இவன் மனிதனுடைய வாழ்வு மனம் சொல்கிறத கேட்டுன்னு வாழறான், மகான்களுடைய வாழ்வு ஆன்மா சொல்கிறத கேட்டுன்னு வாழறான். மகான்கள் வேறு, மனிதர்கள் வேறு. சொல்லுங்க.
சாமி, மந்திரங்கள் மூலமாக கடவுளை நாம் வசியம் செய்ய முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது, அல்லது கட்டுப்படுத்த முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. நீ போடுவ துபாய்க்கு மனுஷனை வசியம் பண்ணலாம், மனுஷனை கட்டுப்படுத்தலாம், கடவுளை கட்டுப்படுத்த முடியாது. மந்திரம் பண்ணுறவனுக்கு முதல்ல கடவுள் எதுன்னு தெரியாது, தெரியாதவன் போய் கடவுளை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? மனுஷனை ஒன்றா கட்டுப்படுத்துவான் மந்திரத்தால், ஏன்னா அதுக்கு சக்தி உண்டு. இந்த வார்த்தைக்கு மனுஷனை ஒன்றா வசதிப்படுத்தலாம், அதுக்கு சில மைகள் உண்டு. ஆனால் கடவுளை எந்த சக்தியாலையும் கட்டுப்படுத்த முடியாது, இல்லையா? ஒரு மனிதன் சாக போகிறான், அவனுக்கு ஏராளமான சொத்து சுகங்கள் இருக்குது, எல்லா வசதிகள் இருக்குது. அவன் மந்திரக்காரனை கூப்பிட்டு என் உயிர் போகாமல் வசதிப்படுத்திடு அப்படின்னா படுத்திடலாமே, ஏன் பண்ண முடியல? அந்த மந்திரம் பண்ணவனே அவனை காப்பாற்ற முடியல, அவனே போய் சேர்ந்துடுறான். அப்புறம் கடவுளை எங்கேருந்து வசியப்பட்டது? இதெல்லாம் ஒரு வாய் ஜாலாக்கு விஷயம், நிஜம் கிடையாது. கடவுள்கிட்ட எந்த பொருளும் நெருங்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், வானத்திலேருந்து ஒரு மின்னல் வந்ததுன்னா இந்த கண்ணு நேரடியாக பார்க்க முடியல, பார்த்தா கண்ணு போயிடுது. ஆனால் அந்த மின்னல் மாதிரி அது எத்தனையோ வாட்ஸாம் அந்த மின்னலினுடைய வேகம். ஆனால் கடவுள் அந்த மாதிரி 1000 மின்னலுக்கு சமமானவன் கடவுளினுடைய ஒளி. அதை போய் இந்த கண்ணு பார்க்குமா? இந்த கண்ணே பார்க்க முடியாது, அதை கட்டுப்படுத்த முடியுமா? இதெல்லாம் இங்கே ஊருக்குள்ளே ஜனங்களை அப்பாவிங்களை ஏமாத்துகிற விஷயம். இங்கே ஒருத்தர் வந்தார் கோயம்புத்தூர்லேருந்து, அன்றைக்கி தான் வந்தார் அவர். இங்கே அம்புஜம் ஒரு சீடர் கோயம்புத்தூரில் இருந்தார், அவர் கூட இவர் இட்டுன்னு வந்தார். அவர் வந்தோடனே அப்படி இப்படி சுற்றிட்டு, ஏங்க உங்களுக்கு கிறிஸ்டினுங்க எதிர்ப்பு நிறைய இருக்குதுங்க, நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணுங்கண்ணா. இவ போயான்னு, எனக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது, இல்லைங்க ஆசிரமம் வளராதுங்கண்ணா. அவர் சொன்ன பிறகு பெருசாகி போச்சுப்போம். அதனால் இந்த மாதிரி அப்பாவிங்களை ஏமாத்துகிற வார்த்தைகள் அது நிஜம் கிடையாது. அதனால் அதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. கடவுளை எந்த கொம்பனாலையும் வசைப்படுத்த முடியாது, வசைப்படுத்திட்டேன்னா கடவுளை போகாத. அதனால் அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. சம்பந்தாண்டான் திருவண்ணாமலையில் அருணகிரிக்கும் அவருக்கும் பேட்டி, நீ பெரிய முருக பக்தன்றிய, முருகனை காட்ட முடியுமா, இல்லை முருகனுடைய வாகனத்தை காட்ட முடியுமா அப்படின்னு. ஆனால் அவன் காளி உபாசகர், இவர் முருக பக்தர். இவர் முருகன் மேலே பாடுறாரு, ஆனால் முருகன் வரமாட்டேன்றார். என்ன காரணம் அப்படின்னா, அந்த காளி பக்தன் காளியை விட்டு முருகனை பிடிச்சிக்க வச்சுக்கிறான். அப்போ உடனே இவர் என்ன பண்ணுறாரு, காளி மேலே பாட்டு பாடுறாரு. காளி மெய்மறந்து நின்று முருகன் வந்துடுறாரு. அது மாதிரி கடவுளை எந்த கும்பனாலையும் வசியப்படுத்த முடியாது சார்.